வெல்கம் டு மை சேனல். வாங்க நிற்க வீடியோ கிளப்பலாம். நிற்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட மேட்ச் வந்து பார்க்குறோம். யாராவது பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்ச் வந்து பார்க்குறோம். டாஸ் பட்டன் டாஸ்க்கில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து போலிங் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் பேட்டிங். அவங்க வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 216 ரன் அடிச்சிருந்தாங்க, 6 விக்கெட் போயிட்டு இருந்துச்சு, 21 விக்கெட் ஆடி இருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 159 ரன் அடிச்சிருந்தாங்க, 10 விக்கெட் போயிட்டு இருந்துச்சு, 19 விக்கெட் ஆடி இருந்தாங்க. எல்லா விக்கெட் இருந்துட்டு இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன் வித்தியாசம் இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணிட்டாங்க. பேட்டிங் மற்றும் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 91 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஹென்ரி கிளாசன் 40 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. நிதிஷ் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஜோப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரியான் பராக் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. டோனரோ ஃபெரேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. துஷார் தேஷ்பாண்டே வந்து 25 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. சபி ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபஃபுல் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஷான் மலிகா வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. நல்லா ஹை ஸ்கோர் மேட்ச் இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாலிஸாக போயிடுச்சு. இந்த மேட்ச் ஹைலைட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.